டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், டயா, பேரா, ஃபெர்ரோமேக்னெட்டிக் 3 மெட்டீரியல் இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துருவோம். Diamagnetic properties also. So we know that all materials are made up of atoms. எல்லா மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். All material made up of atoms. ஆட்டம்ஸ்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுற்றும். இந்த எலக்ட்ரான் சுத்துறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்? இன்சைடு தேர் இஸ் அ மேக்னெட்டிக் கரண்ட் இன்டியூஸ், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்னால நமக்கு வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வரும். காலையில் கிளாஸில் பார்த்தோம். ஸோ பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்டல் மோஷன் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரான் ஸ்பின்னிங், இந்த 2 காரணங்களாலையும் இன்சைட் த மெட்டீரியல் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ப்ளஸ் நம்ம மெட்டீரியலை சுற்றி நம்ம சொலினாய்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இதே ஒரு சாலிட் சிலிண்டருக்குள்ள நீங்கள் ஒயரை சுற்றி விட்டு கரண்ட் அமிச்சாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். சரியா? இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறனால இந்த இன்சைடு மெட்டலில் வர கரண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ we know that positive charges at center, electron is revolving at the orbit. இந்த ஆர்பிட்டில் சுற்றுறதுனால நமக்கு என்ன வரும்? ஆர்பிட்டல், இதுக்கு பேர் என்ன சொன்னா? ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் சொன்னோமா? ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆர் போர் மேக்னட்ரான் சொல்லியிருப்போம். அண்ட் இன்னொரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். எதனாலனா எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றும். அதனால வர எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றுவதனால் வரும் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். இந்த 2 நாளையும் நமக்கு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. பட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் அன் ஆவரேஜ் இஸ் 0. எதனால? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆயிருக்கும். வெக்டோரியலாக ஆட் பண்ணும்போது டோட்டல் எல்லாத்துக்கும் இதே தான், எல்லா மெட்டீரியலுக்கும் இதே தான். டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0 ஆயிரும். 0. இந்த கொஸ்டின்ல அசர்ஷன் ரெசர்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெட்டீரியல் வந்து தனியாக இருக்கும்போது இந்த சாம்பிள் ஆஃப் பீஸ். இதே மெட்டீரியலை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ண என்ன ஆகும்? when placed in a magnetic field, MF means magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேஸ் பண்ணுறதுனால there is dipole is induced. இந்த டைப்போல் எதனால வருது? இந்த மெட்டீரியலை தூக்கி ஆல்ரெடி இருக்கிற இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுறான்? ஆல்ரெடி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து டைப்போல் மூவ்மெண்ட் வரும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அக்கார்டிங் டு லென்ஸ்லாம் பிறகு பார்க்க போகிறோம். இன்டியூஸ்டு இந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ஆர் டைரக்டட் ஆப்போசிட் டு த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எதுக்கு இருக்கும்? அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஆல்வேஸ் அப்போஸ் த சேஞ்சஸ். இதுதான் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நடக்கும். இதனால என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா மெட்டீரியலை புஷ் பண்ணும். இந்த மீடியா என்ன பண்ணும்? வில் பி புஷ்டு ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு த ஸ்மாலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் புஷ்டு. இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். புரியாட்டினாலும் மனப்பாடம் பண்ணிடணும். புஷ்டு ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு லோவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவே பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து உள்ளார கொண்டு வரீங்கன்னா அது எங்கேருந்து எங்கே நகர்த்தி விடும்? ஹையர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து லோவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு புஷ் பண்ணி விடும். அதை விலக்கி விடும். ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ரெப்பல்சிவ் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஏன்னா மேக்னெட்டிக் சசசபிலிட்டி இஸ் வெரி வெரி ஸ்மால் ஃபார் திஸ். மேக்னெட்டிக் சசசபிலிட்டி நம்ம படித்தோம் இல்லையா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி diamagnetic material is independent of temperature.
இது வேலிட் பாயிண்ட். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம காலைல பார்த்த டாபிக் என்னது பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே எடுத்துட்டோம்னா தேர் இஸ் நோ மேக்னடைசேஷன் ஆகாது. ஸோ ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து நீங்கள் வந்து மேக்னடைஸ் பண்ணணும்னா மேக்னெட்டாக மாற்றணும், காந்தமாக மாற்றணும்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது காந்தமாக மாறும். அதர்வைஸ் இது வந்து மேக்னடைஸாக மாறாது. ஸோ மார்னிங் கிளாஸில் வந்து நம்ம மெட்டீரியல் பார்த்தோம் ரிலேஷன்ஷிப். மேக்னடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு chi m into h vector. This chi m is proportionality constant. ஓகே, chi m பற்றி காலைல பார்த்துருப்போம் கிளாஸஸில். ஸோ இதில் நம்ம இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். பி வெக்டர் டெரைவ் பண்ணோமா? பி வெக்டர் சிக்கல் என்னது? மியூ இன்ட்டு ஹச் வெக்டர். இந்த மியூங்கிறது என்னது? ஆக்சுவலாக மியூ இஸ் பர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் மீடியா. இது மீடியம், மியூனா மீடியாவுக்கு. இப்போ மியூ சீக்வல் டு என்னது? மியூ நாட் 1 + chi m இன்ட்டு ஹச் வெக்டர். இதெல்லாம் காலைல டெரைவ் பண்ணும். சரியா? ஃபார் diamagnetic material, this chi m is less than 0. இது நம்ம இது less than, because it's a weaker magnetic system. இதுதான் diamagnetic material பொறுத்த வரைக்கும் இருக்கிற டீடைல்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பார்க்கணும்? paramagnetic material. paramagnetic material பொறுத்த வரைக்கும் paramagnetic materials, properties of paramagnetic materials பொறுத்த வரைக்கும் டயாக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து atoms have a permanent magnetic moment. We know that in bulk material dipoles are aligned randomly. dipoles என்னது? எலக்ட்ரானுக்குள்ள இருக்கிற டைபோல் மூமெண்ட், ஒவ்வொரு எலக்ட்ரான் ஸ்பின்னிங் எலக்ட்ரானால வர டைபோல் மூமெண்ட் ஆர் அலைன். நெட் மேக்னடைசேஷன் இஸ் 0. எல்லா மெட்டீரியலுக்கும் நெட் மேக்னடைசேஷன் 0. ஏன்னா மேக்னெட் டைபோல் மூமெண்ட் இஸ் அரேஞ்ச்டு ரேண்டம்லி. இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எதனால வருது? அதே மாதிரி தான் நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் சுற்றுறது, எலக்ட்ரான் சுற்றுறதுனால வர மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ தீஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் அரேஞ்ச்டு ரேண்டம்லி ஸோ தட் net magnetization is 0. But இந்த paramagnetic material பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, as well as there is a torque created. torque நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? torque is equal to magnetic dipole moment cross B vector. magnetic field tend to align the magnetic dipole moment trying to align with the magnetic field lines. So paramagnetic material பொறுத்த வரைக்கும் பார்சியலா அலைன் ஆகும் இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல வந்து எது அவங்க டைபோல் மொமெண்ட் இஸ் பார்சியலி அலைன் வித் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ த மெட்டீரியல் கெட் மேக்னடைசேஷன் because of the torque, because there is a magnetic moment is available. மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0 ஆகும். எப்போ 0 ஆகும்னா வெக்டர்ஸா எல்லாமே ஆட் பண்ணும்போது m1 m2 m3 எல்லாம் ஆட் பண்ணால் 0 வரும். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாத போது தான் இது 0 ஆகும். இப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்குள்ள எம் வெக்டர். இப்போ எம் வெக்டர் நான் ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் எடுக்கிறேன், ஒரு எலக்ட்ரான் மட்டும் எடுக்கிறேன். இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் இருக்குன்னா பார்சியலாக அலைன் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே இப்போ பார்சியல் அலைன்னா நிறைய இது அலைன் ஆகிருக்கும், மிச்சம் அலைன் ஆகாமல் இருக்கும். இப்போ அலைன் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு டார்க் இன்டியூஸ் ஆகும். ஸோ தட் தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னடைஸ்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துட்டோம்னா அது மேக்னடைஸாக ஆகாது. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திஸ் லீட்ஸ் டு அட்ராக்ட் டுவர்ட்ஸ் a stronger field. previous case நம்ம என்ன பார்த்தோம்? paramagnetic field pushed from stronger magnetic field. எதுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தது diamagnetic material. paramagnetic எப்படி இருக்கும்னா attracted towards stronger magnetic field.
இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். பாக்கி எல்லா பாயிண்ட்டும் சேமா இருக்கும். ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா இட் இஸ் அட்ராக்டட் டவர்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது தட் இஸ் அட்ராக்டட் டவர்ட்ஸ் வீக்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே வந்து மேக்னடைசேஷன் எம் வெக்டர் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். previous case என்ன பார்த்தோம், it is not depend on the temperature. So magnetization is decreasing with increasing. magnetization வந்து decrease ஆகும், inversely proportional இருக்கும்பா. magnetization inversely proportional to temperature. That's all. இதுக்கு வந்து கியூரி வந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணாரு. இந்த இயர் வந்து 1859 நினைக்கிறேன், 1859 to 906 or 7 somewhat. ஸோ அவர் என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணால், the sky susceptibility is equal to இந்த ஃபார்முலா நம்ம மங்கப் பண்ணிருங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் paramagnetic material, C is Curie constant. Okay, same story. Magnetization is proportional to H vector. Chi m is a susceptibility. B vector is equal to the mu of H vector. This mu is equal to the mu naught 1 plus chi m of H vector. The stronger magnetic field குள்ள வந்து அப்சர்வ் ஆகுதா, அதனால chi m is greater than or equal to 0. mu value is greater than or equal to 0. க்ளோஸராக இருக்கும், பட் mu வந்து பாசிட்டிவாக இருக்கும். ப்ரீவியஸ் கேஸில் mu வந்து mu நாட்டுக்கு க்ளோஸர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், மோஸ்ட்லி க்ளோஸராக இருக்கும் ஆர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகே, இதுதான் பேராமேட்ரிக் மெட்டீரியல் பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டயாவுக்கும் பேராவுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும். பேராமேட்ரிக் மெட்டீரியல் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். Paramagnetic material is attracted towards stronger magnetic field and diamagnetic material is pushed from the stronger magnetic field. ரெண்டு பாயிண்ட். இந்த அடிஷனலாக வருது வந்து இந்த ஃபார்முலா, இதை கியூரி வந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோவில் தான் நமக்கு என்ன வரும்னா பர்மனன்ட் மேக்னெட் செட் ஆகும். அயான் எக்ஸாம்பிள். இங்க வந்து பிரைமரி மேக்னெட்டிக் டைபோல். ஆட்டம்ஸ் ஹாவ் இன்ஸ்ட்ரிக் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இன்ஸ்ட்ரிக் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அந்த எலக்ட்ரான் சுத்துறதுனால வருது இல்லையா, ஆர்பிட்டல் மொமெண்ட் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். டோட்டல் மேக்னெட்டிக் டைபோல் எம் வெக்டர் போட்டுக்கோம். எம் ஸ்மால் எம் வெக்டர்னா மேக்னெட்டிக் டைபோல் வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்டல் magnetic moment m vector plus spin magnetic moment. ரெண்டுனாலையும் வர்றது தான் இன்ஸ்ட்ரிங் மேக்னெட்டிக் மொமெண்ட். இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இது பிரைமரி இஸ் டிபெண்ட் ஆன் த ஸ்பின்னிங் எலக்ட்ரான் ஸ்பின்னால வருது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், interaction between the adjacent dipole is very strong. Between adjacent dipole is very very strong. That is also known as exchange interaction. Next point, there is a minimum energy. Minimum is magnetic energy. All material trying to achieve the minimum energy. Note this word, minimum energy. எப்போ வரும்னா ரெண்டு வாட்டி வருதா, எனர்ஜி எப்போ வரும்னா
ஆல் நெய்பரிங் மொமெண்ட்ஸ் ஆர் பேரலல் டு நெய்பரிங் மொமெண்ட் என்னது டைபோல் மொமெண்ட் எம் வெக்டர் எல்லா எம் வெக்டரும் பேரலா இருக்கும்போது we get minimum energy parallel to each other. எது எம் வெக்டர். இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் the magnetic material is subdivided into number of domains. the number of domains என்ன இருக்கும் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்குமா லார்ஜ் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ்ல இந்த ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஆன் ஆவரேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா magnetic net energy net magnetic moment is going to be 0. The domain volume is varies from 10 power minus 8 to 10 power minus 12 meter cube. இப்போ பெரிய பீஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம் மீடியா வந்து சப்டிவைட் பண்ணிக்குவோம். ஸ்மால் பீஸ்னா சிங்கிள் டொமைனா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ வாட் ஆர் த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு என்னென்ன ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அயான் இருக்கு புக்கில் இருக்கு. இப்போ என்சிஆர்டி புக்கில் இருக்கும் ஸ்டேட் போர்டு புக்லேயும் இருக்கும். கோபால்ட்டு நிக்கல் கடலினியம் டைப்ரோசியம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்லி அவைலபிள் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. இட் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் லைக் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்து என்னது டெம்பரேச்சர் டிபெண்ட். டயா அண்ட் பேராமேக்னெட்டிக் கம்பேர் பண்ணும்போது இது பர்மனன்ட் மேக்னெட்டை செட் பண்ணும். அடுத்தது பார்ப்போம். So here it is temperature dependent. TC temperature is known as Curie temperature. If the temperature is greater than the Curie temperature, the metal is converted into paramagnetic material. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு எது டிசைட் பண்ணுது டெம்பரேச்சர் டிசைட் பண்ணுது. கியூரி டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சுன்னா மெட்டீரியல் வந்து ஃபெரோலேருந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக வருது. சம் எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். அயனுக்கு வந்து ஐடிசி கியூரி டெம்பரேச்சர் வந்து 1040 கெல்வின். இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கோபால்ட்டுக்கு வந்து 1400 கெல்வின். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்து ஹிஸ்டீரியஸ்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஹிஸ்டீரியஸ்னா கிரீக் வேர்டு தட் இஸ் நோன் அஸ் லாகிங். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டொராய்டு எடுத்துக்குவோம். டொராய்டு பட் உங்களுக்கு சிலபஸில் வந்து இல்லை, சொலினாய்டு தான் இருக்குது. டொராய்டுனா சொலினாய்டு வந்து ரவுண்டாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து டொராய்டு. இப்போ டொராய்டுக்குள்ளார ஒயர் அதே வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. சேமஸ் எது மாதிரி சொலினாய்டு மாதிரி. ஸோ நீங்கள் கரண்ட் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். த கரண்ட் செட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் இந்த பீஸை மேக்னடைஸ் பண்ணும். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் கெட் மேக்னடைஸ்டு. Then the ferromagnetic material set external magnetic field because of surface bound current. நம்ம வந்து காலையில் தேரி நடத்தும்போது மேக்னடைஸ்டு மெட்டீரியல் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து காந்தத்தை சொல்கிறேன். ஹாவ் அ சர்ஃபேஸ் பவுண்ட் கரண்ட். சர்ஃபேஸ் பவுண்ட் கரண்ட்னால ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இதெல்லாம் நம்ம படிச்சது தான். இப்போ வந்து நம்ம கிராஃப் நான் ஒன்று வரைய போகிறேன். அந்த கிராஃப் எதுக்கும் வரைய போகிறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் H வெக்டருக்கும் வரைய போகிறோம். We know that what is H vector, what is B vector. இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆம்பியர்ஸ் நியூ ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ணுங்க. இன்டெக்ரல் ஓவர் H டாட் டிஎல் கிவ்ஸ் என்னது I ஃப்ரீ கரண்ட் என்க்ளோஸ் கண்டக்ஷன் கரண்ட். இப்போ டிஎல் மீன்ஸ் என்னது இன்டெகிரேட் ஓவர் த பாத். இந்த பாத்தில் இன்டெகிரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், ஃபுல் சர்க்கிள் அடிக்கும்போது 2πr கிடைக்கும். ஸோ H into 2πr that is equal to I enclosed. These have a number of turns n. n யூஸ் பண்ணிக்கோம் டொராய்டுக்கு. ஸோ த வேல்யூ ஆஃப் H is equal to என்னது nt divided by
2 pi o into the current I enclosed. This case பாருங்க number of turns constant, 2 pi r is constant, so h is proportional to the current. அப்போ I increase பண்ணினா h increase ஆகும். h increase ஆச்சுன்னா magnetic field increase ஆகும். This is a theory. லீனியரா இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆனால் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கரண்ட் வர வேல்யூ வந்து ஜீரோலேருந்து இன்க்ரீஸ், அதாவது ஹச்சோட வேல்யூ ஜீரோவில் இருக்குன்னா கரண்ட் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து சப்ளை பண்ணுற கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹச்சோட வேல்யூ என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் லுக் லைக் திஸ். ஒரு ஸ்டேஜில் இருந்து சேச்சுரேட் ஆகும். சரியா? சேச்சுரேட் ஆகி இந்த பாயிண்ட் வந்து நிற்கிது. ஸோ இட்ஸ் லைக் ஏ, பாயிண்ட் பி. It's not a straight line. It is not a magnetization. Magnetize ஆகுது, லீனியர் ஆகல. These arrow indicate the direction of current. இப்போ வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஹச் இன்க்ரீஸ் ஆகுது, ஹச் இன்க்ரீஸ் ஆனால பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மேக்னடைஸ் ஆகுது. பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னடைசேஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும்னா மேக்னடைசேஷன் வேகமாக ஆகும். பட் இது லீனியராக ஆகலை. இப்போ கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன், கரண்ட்டை வந்து குறைக்கிறேன். அதாவது ஃபார்வர்டில் போனதை நான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணேன்னா கர்வ் என்ன ஆகணும், நமக்கா இதே பாதையை ரீட்ரேஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். பட் அது வராமல் இது என்ன ஆகுதுன்னா இப்படி வருது. These arrow indicate the direction of current. ஸோ நீ கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும்போது ஹச்சோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகுது, பியோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகுது. பட் ஹச்சோட வேல்யூ ஜீரோ ஆகும்போது பியோட வேல்யூ ஜீரோ ஆகலை. அப்போனா தேர் இஸ் அ வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. வி ஹாவ் அ வேல்யூ ஆஃப் பி. இந்த வேல்யூ ஆஃப் பினால நமக்கு என்ன ஆகும், மெட்டீரியல் நவ் இட் இஸ் மேக்னடைஸ்டு. இப்போ வந்து மேக்னடைஸ் வந்து ஜீரோ ஆகலை, இப்போ மேக்னடைஸ் ஆயிருக்கு. பட் நமக்கு வந்து தேடிப்படி என்ன ஆகணும், கரண்ட் ரிவர்ஸ் பண்ணும்போது பியும் ஹச்சும் ஒரே நேரத்தில் ஜீரோ ஆகும். இது ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெமனன்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ரெமனன்ஸ் சிம்பிள் வந்து பிஆர். கண்டினியூஸாக நீங்கள் கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கர்வ் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டே வரும். பட் இந்த பாயிண்ட், திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து பாயிண்ட் சின்னு வச்சுக்கோம், இது பாயிண்ட் டின்னு வச்சுக்கோம். இந்த வந்து பாயிண்ட் டியில் ஹச் ஜீரோவாக இருக்குது. சாரி, ஹச் இஸ் நாட் ஜீரோ, பட் பி வந்து ஜீரோவாக இருக்கு. இதுக்கு பிறகு இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கப்பா, கோயர்சிவ், COERCIE, கோயர்சிவ். ஸோ கண்டினியூஸ்லி கரண்ட் டிக்ரீஸ்னா கர்வ் அப்படியே ரீட்ரேஸ் ஆகிட்டே இருக்கும், சேச்சுரேட் ஆகும் பாயிண்ட் இல. தென் it is complete the path like this. அட்டா வருதா? ஓகே, இப்படி வரும். This curve is known as hysteresis because there is a lag. B-க்கும் H-க்கும் நமக்கு என்ன இருக்குங்க, lag இருக்கு. இந்த பாயிண்ட் ரெமனன்ஸ், அது கோயர்சிவ் ஃபீல்டு, ரெண்டு ரெமனன்ஸ்னா அது பிஆர் இஸ் அ ரெமனன்ஸ். கோஹெசிவ் ஃபீல்டு, இதுக்கு பேர் கோஹெசிவ் ஃபீல்டு, இதுக்கு வந்து ஹச். இதுதான் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். இந்த இடத்துல பர்மனன்ட் மேக்னெட் செட் ஆகுது, அதே கண்டினியூஸாக இதே மாதிரி ஃபாலோ ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் ஹிஸ்டீரிஸ் கர்வ். கேசஸ்னா என்னன்னு பார்த்துருவோம் முதல்ல. ஸோ முதல்ல பேசிக்காக வந்து ஆல் மெட்டீரியல்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் ஆட்டாம்ஸ் இருக்கும். இந்த கதை தான் இப்போ சொன்ன கதை தான் சொல்ல போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி என்ன ஆகும், எலக்ட்ரான் சுற்றும். ஸோ இந்த எலக்ட்ரான் சுற்றுறதுனால இந்த ஆட்டம்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் த கரண்ட் தேர் இஸ் அ மேக்னெட்டிக் மூமெண்ட். அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகும். மெட்டீரியல், நான் சொல்றது மெட்டீரியலை பேசிட்டு இருக்கேன், எனி சாலிட் மெட்டீரியல். சரியா? பட் ஆனால் அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆட்டம், இப்போ மேக்னெட்டிக் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் ஒவ்வொரு விதமாக மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஜீரோ. ஸோ தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு அவுட் சைட் த மெட்டீரியல். The material does not produce the magnetic field outside the material. இது வந்து பேசிக் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம தியரியை டெவலப் பண்ண போகிறோம்.
So first, what is magnetization? இதுவும் நான் ரிமெம்பர் இது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் அசஸ் அண்ட் ரிசஸ் இருக்கான மனக்கறோம். ஸோ மேக்னடைசேஷன் கேபிட்டல் எம் மெத்தட். மேக்னடைசேஷன் மீன்ஸ் இது வந்து தெரியவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் per unit volume, that is known as magnetization. ஒரு பெரிய சாம்பிள் இருக்கு. ஒரு சாம்பிள் நம்ம என்ன பண்றோம், take a small volume, இல்ல small volume கட் பண்ணி எடுத்துக்கோங்க. very small volume. So in the small volume you have a number of atoms, thousands of atoms or millions of atoms, charges, whatever it is. So we need to find the total magnetic moment of this small volume. அதனால் ஸ்மால் வால்யூம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ வி கெட் த டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ வி கெட் த மேக்னடைசேஷன், தட் இஸ் நோன் அஸ் மேக்னடைஸ்டு மீடியம். மேக்னடைஸ்டு மீடியம் மீன்ஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம். Magnetization is equal to magnetic dipole small m vector divided by the unit volume. இதுதான் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகும். சரியா? When you place this medium in an external magnetic field, இப்போ ஆல்ரெடி இது உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா, அது எதனால வந்திருக்கு நான் சொன்னேன், எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் இன்டியூஸ். இந்த பாயிண்ட் முக்கியம். இதை தூக்கி ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது, இந்த மெட்டீரியலில் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணும். இந்த மெட்டீரியல் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணும். தென் இட் இஸ் மேக்னடைஸ் த மீடியம். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், இந்த மீடியத்தை காந்தமாக்கிடும். அதான் மேக்னடைஸ். So the external magnetic field is magnetize the material. காந்தமாக்குறது. ஒரு காந்தத்தோட ஒரு அயன் ராடை தூக்கி நீங்க கூட ஒரு 2 நாள் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு அந்த அயன் ராடு எல்லாம் வேணாம், நம்ம ஊக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பின்னு போடுறதுக்கு, இந்த ஸ்டாப்லர் பின்னு இதெல்லாம் தூக்கி அதை 2 நாள் காந்தத்துல போட்டு வச்சுட்டு எடுத்தீங்கன்னா, 2 நாள்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துல அதுவும் என்ன ஆகும், மேக்னடைஸா மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். எக்ஸாம்பிள இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு போர் மாடலை நம்ம எடுக்க போறோம். கன்சிடர் அ போர் மாடல். போர் மாடல்ல இருந்து எல்லா ஐடியாவும் டெரைவ் பண்ண போறேன். போர் அட்டாமிக் மாடல். இது அனைத்தும் 11th கெமிஸ்ட்ரியில் இருப்பதுதான். போர் அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு L is equal to h/2π ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாரு. ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாரு. எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்டாமிக் மாடலில் கொண்டு வந்திருப்பாரு. நீங்கள் 11th கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா டீட்டெயிலும் இருக்கு. ஓகே, இஃப் யூ ஹாவ் அ எலக்ட்ரான் நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் எடுக்கிறோம். நியூக்ளியஸ் எடுத்து எலக்ட்ரான் வந்து சுற்றுது டாப் வியூ. ஸோ எலக்ட்ரான் ரிவால்வ் என்ன டைரக்ஷன், இது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதுனால எலக்ட்ரானோட டைரக்ஷன் இதுவாக இருந்தா கரண்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதான் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். V is the velocity of electron. Very much important point. So from this we find out the time period. Time period என்னது 2πr by velocity. சரி, ஓகே. இதில் வந்து ஃப்ரீக்குவென்சிலேருந்து எடுக்கலாமா? வாட் இஸ் அ ஃப்ரீக்குவென்சி? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பர் யூனிட் டைம் இஸ் known as a frequency. That means 1/t. Frequency is equal to 1/t is equal to V/2πr. நம்ம ஒரு ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணுறோம். ஆல்ரெடி we know that current is equal to என்னது, current is equal to the charge crossing the area per unit time. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/t கான வேல்யூ இங்க இருக்கு இல்லையா. ஸோ I is equal to EV divided by 2πr. So we get the current for this model.
electron and the nucleus. இந்த மாடலுக்கான கரண்ட் நான் எடுத்திருக்கேன். So what is a magnetic dipole moment? Magnetic dipole moment m vector is equal to I into area. The circular area orbit ஓட radius r இருந்தா அந்த circular area என்ன இருக்கும் pi r square. So that I into pi r square. EV divided by 2 pi r into pi r square. R cancel ஆகும், இந்த squared cancel ஆகும், pi cancel ஆகிடும். We get EV r by 2. This is a magnetic moment created by the revolving electron. Derive பண்ண கொண்டு வந்துட்டோமா? So this dipole moment generates the magnetic field. So then we relate this magnetic dipole moment with the angular moment of the electron. Dipole moment நான் என்ன பண்ண போறேன்? Angular moment relate பண்ண போறேன். Angular moment is mass into velocity into radius. This mass is the mass of the electron. இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், விஆருக்கான வேல்யூ எடுக்கலாமா? விஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? எல் பை எம்இ. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பை விஆருக்கு என்ன வருது? எல் பை எம்இயா 2mE வருது. 2mE into L vector. இங்க மைனஸ் சைன் வரும் because magnetic dipole moment is the direction opposite to the angular momentum. இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டும் ஆங்குலர் மொமெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இங்க மைனஸ் சைன் வருது. சரி, ஓகே. நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, போர் அட்டாமிக் மாடல்ல ஃபார்முலா எல் சீக்கிரம் என்னது? L vector is equal to n into h. N is n into h by 2 pi. Okay. Principal quantum number. என்னங்கிறது principal quantum number படிச்சிருப்பீங்க. h is a Kelvin Planck constant. 626 into 10 power minus 34 joules second. Okay. இந்த magnetic dipole momentல m vector magnetic vector போடாம magnetic போட்டுக்குவோம். E by 2mE. எல்லுக்கு என்ன பண்ணலாம்? h by 2 pi போட்டுக்குவோம். That is known as Bohr magnetron. EH by 4 pi mE. இது பேர் என்ன சொல்லுவாங்க? Bohr magnetron. Very easy. This value இதெல்லாம் மகப் பண்ணுங்க. Bohr magnetron is equal to 9.274 into 10 power minus 24 am square. Okay, this is also called orbital magnetic moment. So orbital magnetic moment na எதனால வருது? எலக்ட்ரான் சுத்துவதனால வருது. இன்சைட் த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் எலக்ட்ரான் சுத்துனால வரதான் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். இப்போ நம்ம ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா அது எதனால வருதுன்னா எலக்ட்ரான் சுத்துனால, இன்சைட்ல வர்றதுனால. அதே மாதிரி அந்த லூப்ல வந்து எலக்ட்ரான் சுத்துறதுனால நம்ம எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்துது, ஸ்பின்னிங். Because of the spinning there is also the magnetic moment. Spin magnetic moment. எலக்ட்ரான் சுத்துவதனால் நமக்கு என்ன வருகிறது? ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். எலக்ட்ரான் சுத்துவதனால் வருவது ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். This spin magnetic moment is almost equal to Bohr magnetron. That's all. So atom has two type of magnetic moment. One another orbital magnetic moment, another one is a spin magnetic moment. புரியுதா? ஒரு மெட்டலை நீங்க சாம்பிள் எடுக்கிறீங்க, அந்த சாம்பிளை தூக்கி நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்க? பிளேஸ் இன் ஏ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை தூக்கி வைக்கிறீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறதுனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்?
ஓகே, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆல்டர் பண்ணும். ஸோ அந்த மீடியம் லீஸ் டு ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இவ்வளோக்குள்ள இருக்கிற வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம் வந்து அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்டர் பண்ணுறதுனால இது வந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், எம்எஃப் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ளஸ் இந்த அப்ளை பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டுனால உள்ளுக்குள்ள ஆட்டமோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதனால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை தான் என்ன பேர் வைக்கிறேன்னா மீடியம் ப்ரொடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒவ்வொரு புக்கில் வந்து எலக்ட்ரான் லூப் சம்மர் வேற நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஓகே, ஒரு யூனிஃபார்ம்லி மேக்னடைஸ்டு மீடியம் எடுத்துக்கும். ஸோ மேக்னடைசேஷன் சிக்கல் எம் வெக்டர். ஒரு மெட்டீரியல் வந்து யூனிஃபார்ம்லி மேக்னடைஸ்டு மெட்டீரியல் எடுத்துக்கும். டாப் வியூ நடக்கிறேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும், கரெக்டாக பாருங்க. நம்ம டயக்ராம் எடுத்துருவோம். ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு சர்க்கிள் சாம்பிள் எடுத்துக்கிறேன், டாப் வியூல பார்க்குறேன். ஸோ வி ஹாவ் ஆட்டம்ஸ் இன்சைட். ஒவ்வொரு அப்படியே நெருக்கமாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து விலைக்கு வரைகிறேன். ஸோ எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸில் எலக்ட்ரான் சுற்றுன்னு வச்சுக்குவோம். நான் கொஞ்சோண்டு கவர் பண்ணுறேன், ஃபுல்லாக வரைய டைம் இல்லாதனால நான் கொஞ்சோண்டு ஒரு பக்கம் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ எலக்ட்ரான் வந்து இன்சைட் சுத்துமா, இது ஒரு சர்ஃபேஸ் பவுண்ட் சார்ஜ் கெப்பாசிட்டர் நம்ம பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டர் மீடியம் வச்சு பார்க்கலாம். இப்போ இன்சைட் என்ன ஆகும், எலக்ட்ரான் டைரக்ஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக மாறிடும். எல்லாமே கவுண்டர் கிளாக் சுற்றும் போது என்ன ஆகும்னா both are equal in opposite direction. So inside there is no current. எலக்ட்ரான் சுத்தினா ஒரு கரண்ட் வந்து என்ன ஆகும், கேன்சல் ஆகும். பட் சர்ஃபேஸ்ல பாருங்க, இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் பக்கத்துல இருக்கனால இங்க இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இந்த இடத்துல வரும்போது இந்த எலக்ட்ரான் இந்த ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த கடைசியில் அது எஜ்ஜில் இருக்கிற எலக்ட்ரான் நியூக்ளியஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அட் த சர்ஃபேஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டம்லேருந்து வர எலக்ட்ரான் ஃப்ளோவையும் நெய்பரிங் ஆட்டம் இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ளோ நீங்கள் எதையும் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா we get the continuous flow. இந்த அவுட்டர் எஜ்ஜில் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆயிருக்கும். ரிமைனிங் தட் ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் கேன்சல் அவுட். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஃப்ளோவும் இந்த இதனால வர கரண்ட்டும் கேன்சல் ஆகும். இந்த ரெண்டுக்கும் எதுவும் கேன்சல் ஆகும், பட் இது மட்டும் கேன்சல் ஆகும். இது வந்து சர்ஃபேஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நெட் கரண்ட் at any point inside the medium is 0. Net current at any point inside the medium is 0, but at the outer surface we have a electron flow. Okay, it's a similar situation like a current flow along a circular loop. Then top view la பாத்தீங்கன்னா inside current வந்து 0 ஆகுது, வெளியே பார்க்கும் மேல இருந்து சர்ஃபேஸ்ல மட்டும் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. இது எப்படி இருக்கு, ஒரு லூப்ல கரண்ட் போற மாதிரியே இருக்கிறதா. ஓகே, இதே கான்செப்ட் இந்த சாம்பிள் நான் எடுக்கிறேன். சாம்பிள் மெட்டீரியல் எப்படி இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்றேன், அது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்சைடு த மெட்டீரியல் தேர் இஸ் நோ கரண்ட், பட் சர்ஃபேஸ்ல நமக்கு என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது வந்து ரிமெம்பர் திஸ் இஸ் நாட் அ கண்டக்ஷன் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட்னா நான் அதை எக்ஸ்டர்னலாக நான் ஒயர் அனுப்பி நம்ம கரண்ட்டை அனுப்பலை. ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன் சுற்றுறதுனால ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்போல இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போல இருந்தால் மேக்னடைசேஷன் வெக்டர் அப்போல இருக்கும். திஸ் இஸ் எம் வெக்டர், கேபிட்டல் எம் வெக்டர். தி சிமிலர் சிச்சுவேஷன் திக்னஸ், இது வந்து அது திக்னஸ், டீங்க டைம் உள்ள திக்னஸ். தி சிமிலர் சிச்சுவேஷன் லைக் திஸ் கரண்ட் சர்ஃபேஸ் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த மேக்னடைசேஷன் வருது. So we know that magnetization is the magnetic dipole moment per unit volume. இங்க கேஸ்ல இருக்கு என்ன இருக்கு, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஈக்குவல் என்ன வந்துரும், m vector equal to magnetization into volume.
வால்யூம் இந்த ப்ரொஃபைலுக்கு வால்யூம் என்னவா இருக்கும்? ஏரியா அண்ட் த லென்த் டி. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் பவுண்ட் சார்ஜஸ். சரியா? we know that magnetic moment is equal to I into A. M vector is equal to என்னது? I into A, ஏரியா. இது ஏங்கிறது ஏரியா. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஸோ M vector AT is equal to I into A. Area is cancelled out. T is not a time, T is a length. So magnetization is equal to current per unit length. Very much important relationship. இருக்கு சாம்பிள்ல சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகுது? மேக்னடைஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு அப்பர்ல இருக்கும், மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் அப்பர்ல இருக்கும், மேக்னடைசேஷனும் அப்பர்ல இருக்கும். இப்போ சிமிலர் டு சொலினாய்டு என்ன நடக்குது? சொலினாய்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்ட் அனுப்புவோம். இது வந்து என்னது? கண்டக்ஷன் கரண்ட். இப்போ இந்த கண்டக்ஷன் கரண்ட்னா உங்களுக்கு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேலே வரும், அப்பர். இன்சைட் சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம். ஸோ இட் கெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் m ஸ்மால் m வெக்டர். ஸோ இட் மெட்டீரியல் இஸ் கெட் மேக்னடைஸ்டு. இப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இந்த சாம்பிளும் அந்த சொலினாய்டுக்கும் அந்த ஒரே எஃபெக்ட். சொலினாய்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா எடுத்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு மியூ நாட் NIK வெக்டர். சரியா? This N into I is known as current per unit length. என்ன இது என்னது? current per unit length, that is equal to NI. இப்போ சின்ன லென்த் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த லென்த்தில் வந்து எவ்வளோ கரண்ட் இருக்குங்கிறது கான்செப்ட். சேம் அஸ் இந்த சொலினாய்டும் இந்த சாம்பிள் மெட்டீரியலும் ஒரே எஃபெக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. So because of uniformly magnetized cylinder, this is the upward direction is magnetization direction. This M vector is known as current per unit length. Okay, both solenoid and cylinder has a same magnetic, the same effect. Magnetic field of uniformly magnetized cylinder இது along parallel to the axis. அந்த ஃபார்முலா என்ன வரும்னா B vector is equal to mu naught M K vector. This is inside. Outside என்னது? நம்ம பார்த்துட்டோம் பிகினிங்ல. outside is 0. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ரீகால் பண்ணுங்க. மேக்னடைசேஷன் சிக்கனது I/T லென்த்து. அண்ட் இந்த மேக்னடைசேஷன் இந்த மெட்டீரியல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸையும் சொலினாய்டையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து கொஞ்சம் டெரைவ் பண்ணி போயிடுவோம். இப்போ யூனிஃபார்ம்லி மேக்னடைஸ்டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஆன் த சர்ஃபேஸ். Uniformly magnetized object is equal to the current in the surface. So இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, வாட் இஸ் the magnetic field inside? இப்போ ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க. சாம்பிள்ல இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒயர் பவுண்ட் ஒயர் லைக் சொலினாய்டு கரண்ட்டை பாஸ் பண்ண போறேன். that is known as conduction current. ஓகேவா? இப்போ கண்டக்ஷன் கரண்ட் வர இருக்கும். அண்ட் ஆல்சோ there is a magnetization because of conduction current. So magnetization is known as magnetic dipole per unit volume inside the material, inside the medium, and the magnetic dipole moment equal to the magnetization. So magnetization வந்து கண்டுபிடிக்கும். magnetic field is parallel to the axis. கரண்ட் அனுப்புறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். ஓகே, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட்?
மேக்னெட்டிக் ஃபீல்டு மொத்தம் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஒன்று வந்து சொலினாய்டு எஃபெக்ட்னால வரும். இப்போ பார்த்தோம் இல்லையா, கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட்னால வருது. இன்னொன்று வந்து என்னது, ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் படித்தோம் இல்லையா, அதனால வருது. மேலே தானே இப்போ டெரைவ் பண்ணோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் ஆஃப் த சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எம் வெக்டர். ஓகே, திஸ் எம் வெக்டர் இஸ் அ மேக்னடைசேஷன் வெக்டர். ஓகே, இதுலேருந்து நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ண போகலாம். கொஞ்சம் வேகமாக போயிடும். பி வெக்டர் பை மியூ நாட் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அதாவது என்டையர் ஈக்குவேஷனை மியூ நாட்டாக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ஐ எம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எம்மை நீங்கள் கொண்டு வந்துருங்க. எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, n into I. This I is a current, is a conduction current. You know this word. This is a conduction current. Here we introduce the new quantity that is known as the H vector. So the H vector is equal to B vector by mu naught minus M vector. Okay, here we get the new form of Ampere's law that is given by integral, cyclic integral. பிகாஸ் சாம்பிள் என்ன பண்ணுவோம், சைக்கிளிக்கலாக இன்டெகிரல் பண்ணுவோம். இன்டெகிரல் பண்ணும்போது நமக்கு சாம்பிளில் வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆர்பிட்டலில் வரும். ஸோ திஸ் ஹச் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஎஃப் என்க்ளோஸ்னா ஃப்ரீ கரண்ட், அதாவது கண்டக்ஷன் கரண்ட்னால வரும். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரீ கரண்ட் என்க்ளோஸ்ட் பை த லூப் ஆஃப் இன்டகிரேஷன், ஃப்ரீ கரண்ட். ஓகே, very much important concept here. Now we get a strong solenoid. ஒரு சாம்பிள் இருக்கு, சாம்பிளில் வந்து சேம் கரண்ட், சேம் ஸ்டோரி தான், கரண்ட் அனுப்புகிறோம். இப்போ ஆம்பியர்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். இந்த சர்ஃபேஸ் கரண்ட் இருக்கு, உள்ளுக்குள்ளே அசுசல் இன்ஸ்டிங்க்டாக வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆகும். இது வந்து கொஞ்சம் டெரைவ் பண்ணி கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை. ஸோ வாட் இஸ் ஆம்பியர்ஸ் லா? ஆம்பியர்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் dl vector is equal to mu naught I enclosed. சரியா? அவுட் சைடு சொன்னா there is no magnetic field. we know that inside தான் நமக்கு என்ன இருக்கும், magnetic field இருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். ஆம்பியர் லூப் எடுப்போம். ஆம்பியர் லூப் எடுத்துட்டு டைரக்ஷன் ஆஃப் இன்டகிரேஷன் எடுத்துக்குவோம். அவுட் சைடு எல்லாமே கேன்சல் ஆகும், இன்சைடு தான் இருக்கும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னடைசேஷன் வெக்டர். அப்பல் இருக்கு. திஸ் இஸ் அலாங் த z axis ஆஃப் த solenoid. ஸோ solenoid இது வந்து கம்பேரபிள் சேம் எஃபெக்டாக இருக்கும். இந்த கேஸில் வந்து ஐ என்க்ளோஸ் வந்து எத்தனை கரண்ட் உள்ளே வருது, ஐ என்க்ளோஸ் மஸ்ட் பி ஒன்று வந்து சொலினாய்டில் வருது NIL. திஸ் இஸ் கண்டக்ஷன் எலக்ட்ரான் அண்ட் த ML. எம் வெக்டர் வந்து MLங்கிறது என்னது, அந்த ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட், அதனால வருது. இது வந்து ப்ரீவியஸ் கேஸில் தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ். நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டு கரண்ட் வருது. இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ரெண்டு கரண்ட்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகும். எம்எல் இஸ் நோன் அஸ் அ சர்ஃபேஸ் கரண்ட், அ பவுண்ட் கரண்ட். ஓகே ஓகே. ஸோ பி டாட் டிஎல் மாதிரி நான் என்ன பண்ணிடலாம், இங்கே எம் டாட் டிஎல் டி இஸ் ஈக்குவல் டு எம்எல். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. எம் டாட் டிஎல் இங்கே வந்துருமா, dl is equal to NIL mu naught இந்த சைடு கொண்டு வந்துருங்க, டிவைட் பை mu naught வந்துடும், பிளஸ் இன்டெகிரல் சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் m டாட் dl. mlக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன், m டாட் dl கொண்டு வந்துடுறேன். ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்துடும், b வெக்டர் மைனஸ் m வெக்டர் டிவைட் பை mu naught ஆஃப் dl வந்துருமா. Very important and also very easy topic. This term is equal to h vector, already derived h vector dot dl vector. For new form of NIL. NIL is a free current passing through the loop. Free current passing through the loop. So that we conclude that h dot dl is equal to another IF free enclosed. Very easy. This is known as a new form of Ampere's law. Previously derived பண்ணதான். For large case of material, major material follow this relationship. M vector is proportional to H vector. வேகமாக போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. That is known as chi.
கைஎம்ங்கிறது என்னது? சசசபிலிட்டி, மேக்னெட்டிக் சசசபிலிட்டி, ஆல்சோ நோன் அஸ் லீனியர் மீடியம். இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்த்தோம். கைஎம் இஸ் லெஸ் தென் 0, பேராக்கு வந்து கிரேட்டர் தென் 0, போத் கேஸ் மியூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ நாட், பேராக்கு வந்து மியூ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மியூ நாட், இதெல்லாம் பார்த்துட்டோம் டயா அண்ட் பேராக்கு. ஸோ H vector is equal to B vector divided by mu naught minus M. இதுல இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்க போறோம். நீ மேல கொண்டு வந்துடுற இந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்கான நம்ம இவ்வளவுதான் தேவை. இது வந்து தேவையான விஷயம் தான், மெட்டீரியல் சிலபஸ்ல இருக்கு. ஸோ தட் இதுல இருந்து கொண்டு வாங்க. B vector is equal to mu naught of H vector plus M vector. ஓகே, நம்ம M vector is equal to chi M and H போட்டுருக்கோமா? This M vector is equal to chi M and H vector. இங்க இருந்து நான் எடுத்துருக்கேன். H vector plus chi M of H vector. இப்போ என்ன பண்ணீங்க, நீங்க எதை காமனா வெளியெடுத்துடலாம்? H வெளியெடுத்துடலாமா? So 1 plus chi M into H vector. This is a B vector. And also write as mu into H vector. Mu vector is mu is a permittive in free space at the medium, that is equal to mu naught 1 plus chi m. And also another quantity we have a relative permittivity Km. Km is equal to another mu divided by mu naught, that is equal to 1 plus chi m. எல்லாத்தையும் நோட் பண்ணி கைஎம் வந்து கேஎம் வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி எதுக்கு லெஸ் தென்னா இருக்கும்? எதுக்கு லெஸ் தென்னா இருக்கும்? டயாமெட்ரிக்கு லெஸ் தென்னா இருக்கும், பேராமேட்டிக் வந்து கிரேட்டர் தென்னா இருக்கும். சம் டயாமேட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் பிஸ்மத்து, காப்பர், டைமண்ட், கோல்டு, சில்வர், இதெல்லாம் டயாமேட்டிக் மெட்டீரியல். பேராக்கு அலுமினியம், பிளாட்டினம், மெக்னீசியம், டங்ஸ்டன், ஆக்சிஜன், யுரேனியம், இதெல்லாம் பேராமேட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள். இது வந்து புக்கில் டீட்டெயிலாக இருக்கும்.